விஜயுடைய ரசிகர்கள் ரொம்ப 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 எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரைலரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சார் இந்த ஓவரால் ட்ரெய்லரில் திடீர்னு ரோபோட்ஸ்லாம் வருது, இது எதிர்பார்க்கவே இல்லை. பகவந்த் கேசரியில் அப்படி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இதை பார்க்கும்போது எப்படி சார்? இல்லை, ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே படத்தை எடுக்க மாட்டார். ஸோ அந்த மேக்கிங்க்கு ஏற்ற மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தால் தான் அது வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து அனிருத் வந்து நிச்சயமாக வந்து தவற விட்டுருக்க மாட்டாருங்கிறது இந்த ட்ரெய்லர்லேயே சொல்கிறாங்க. இது 9ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆகும். நிச்சயமாக தியேட்டரில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக, பேங் பண்ணுற ஒரு வெற்றி படமாக, விஜயோட கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுக்குற வெற்றி படமாக இது இருக்கும். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? அரசியல் விஜய் வந்து சரியா பண்ணார்னா அவரை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி ஒரு கூட்டம் வந்து அவர் பின்தொடர்றாங்க. ஆனால் அவர் சரியா அரசியல் பண்ணலை. வழக்கமான விஜய் படத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு விஜய் இதுக்குள்ளே வந்து 50% இதுக்குள்ளே வந்து ஆக்ஷன், ஃபேமிலி ட்ராமா, சென்டிமெண்ட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தா கூட இன்னொரு 50% முழுக்க அரசியல் தான் பேசியிருக்காருன்னு தெரிய வருது. விஜய் வந்து போலீஸ் ஆஃபீஸராக தெரிய படத்துல எல்லாம் நடிச்சார்ல, அதுல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாஸாக இருப்பார். அவர் இதில் ஃபயராக இருக்கார், அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு காட்சியும் அனல் பறக்கு. சர்டிஃபிகேட் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் நிச்சயமாக தேதி 9க்குள்ளே நிச்சயமாக சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்க. அதுல எல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் சார், இதில் வந்து எனக்கு ஒரு 3 விஷயம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். ஒன்று, இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இது பகவந்த் கேசரியுடைய ரீமேக் தான். 80% அப்படின்றது தெரியுது. அந்த 20% என்னன்னா, திடீர்னு இதில் ரோபோட்ஸ்லாம் வருது, ட்ரான்லாம் வருது. அதுலேருந்து ஏதோ வேரியேஷன் இருக்குது, ஹெச் வினோத் ஏதோ பண்ணியிருக்காரு அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி அப்படின்றது. 2வது, இந்த படத்தில் இருந்த அரசியல். ஏன்னா தளபதி வெற்றி கொண்டான்னு வரும்போது அந்த கொடியில் இருக்க மாதிரி 2 யானை அப்படி மாண்டேஜில் ஒரு சில் அவுட்டில் வந்துட்டு போகுது. அதில் தான் அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அடுத்து 2வது பாயிண்ட் சொல்கிறாரு, ஐ எம் கம்மிங், மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஓடி ஒழிஞ்சிப்பியா, உங்கள் வேலையை நீ பார்க்க வேண்டியது தானேன்றாரு. நான் கண்டிப்பாக வருன்றதை சொல்கிறாரு. இது ட்ரெய்லர் கடைசியில் ஒன்று வருது பாருங்க, அதுதான் இந்த ட்ரெய்லரோடைய பீக் பாயிண்ட்டு. ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னு பார்த்தா உங்கள் இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நம்ம பழைய எம்ஜிஆர் சார் ஸ்டைலில் சாட்டையை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சார் தோணுது? இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க விஜயுடைய கமர்ஷியல் படம். 100% விஜயனுடைய ஆக்ஷன் படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அதே நேரத்தில் அரசியல் எல்லாமே இந்த படத்தில் இருக்குங்கிறது இந்த ட்ரைலர் வந்து 2 நிமிஷம் 52 செகண்ட் அதுதான் வந்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த ட்ரைலரை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா, விறுவிறுப்பாக இருக்க போகுது படம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். எல்லாம் அட்டி தட்டி வெட்டு குட்டு ஃபயராக இருக்குது. அதாவது சினிமாவில் வந்து தளபதி விஜய் அப்படின்னா அது மாஸ் தான். அது வந்து அவருக்கான ஆடியன்ஸு, அவருக்கான ஒரு எதிர்பார்ப்பு, அதெல்லாம் ரொம்ப பெருசு. இப்போ அது கடைசி படம் ஜனநாயகன் போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. என்னவா இருக்க போகுது இந்த படம், எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படின்னு விஜயுடைய ரசிகர்கள் ரொம்ப 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 எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரைலரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது பாலையா, அவர் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் இங்கே பண்ணியிருப்பாரா அப்படின்னா பண்ணியிருக்க மாட்டார். அந்த மையக்கரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குட் டச் பேட் டச், ஒரு பெண்ணுக்கு நடக்கிற ஒரு அநீதியை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்க போகுது. அதை எதிர்த்து கேட்க போகிற ஒரு தகப்பனாக தான் வந்து விஜய் இதில் இருக்க போகிறார். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராருன்னு நினைக்கிறேன். அவர் பேரை கேட்டாலே தெரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே வந்து சொல்கிறாங்க. அதாவது தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னா வந்து எப்படின்னா மாஸ் காட்டுற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஓப்பனிங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பல படங்களில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக்ஷன் படங்கள் விஜய் படங்கள்லேயே வந்திருக்கு, பல ஆக்ஷன் ஹீரோஸ் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இந்த படத்தில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னா, வழக்கமான ஒரு விஜய் படமாக இருந்தால் அது ஆடியன்ஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக பார்த்துட்டு ஒரு மசாலா, கிளாஸு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, லுக்கு, வாக்கு, ஸ்டைலு இதை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இது கடைசி படம்னும் போது
இதில் வந்து விஜய் பேசுகிற ஒவ்வொரு டயலாக்குமே பார்த்தீங்கன்னா அரசியலோட கனெக்ட் பண்ண போகிறாங்க, அரசியலோட நிச்சயமாக கனெக்ட் ஆக போகுது. அப்படி தான் வந்து விஜயே டயலாக் பேசியிருக்காரு. நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்களை வந்து அரசியல் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து கொலை அந்த மாதிரி ஊழல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சாட்டையை கையில் எடுக்கிற மாதிரி ஒரு கடைசி சீன் வந்து முடிக்கிறாங்க. ஸோ எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டில் சாட்டையை கையில் சுற்றிக்கிட்டே தான் வந்து அந்த பாட்டை பாடியிருப்பார். ஸோ எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்போ அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு ஒரு எழுச்சி, விஜய்யுடைய அரசியல் வருகை என்பது மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்துருக்கு. ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை வந்து எல்லா இடத்துலையும் கூடுற அளவுக்கு ஒரு செல்வாக்கை கொடுத்துருக்கு. ஆனால் அரசியல் விஜய் வந்து சரியாக பண்ணார்னா அவரை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி ஒரு கூட்டம் வந்து அவர் பின்தொடர்றாங்க. ஆனால் அவர் சரியாக அரசியல் பண்ணலை. பட் இந்த படத்தில் வந்து அவர் பேச போகிற அரசியல் வந்து நிச்சயமாக பெரிய லெவலில் போய் கனெக்ட் ஆக போகுது, ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் விஜய் போகிற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம், பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த கனெக்டிவிட்டி இந்த படத்தோட நிச்சயமா இருக்கும். அந்த அரசியல் வந்து நிச்சயமா வந்து பெருசா பேசுவாங்க. அந்த அரசியல் நிச்சயமா பல பேருக்கு போய் சேரும். இப்போ அது கடைசி படம் போது விஜய் பேச வேண்டிய அரசியல் எல்லாத்தையுமே இந்த படத்துல பேசியிருப்பாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது ஒரே இடத்துல, அதாவது உட்கார்ந்த இடத்துல வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும், அதாவது 10 மாநாடு போட்டா கூட சொல்ல முடியாத விஷயத்த ஒரு படத்துல சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். அப்படி ஒரு பவர்ஃபுல் மீடியா சினிமா. அதில் அவர் அந்த ட்ரைலரை பார்த்தா அது தெரிக்குது, அது வேற மாதிரி இருக்க போகுது. சார், இந்த ஓவரால் ட்ரெய்லரில் திடீர்னு ரோபோட்ஸ்லாம் வருது, இது எதிர்பார்க்கவே இல்லை. பகவந்த் கேசரியில் அப்படி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இதை பார்க்கும்போது எப்படி சார்? இல்லை, ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே படத்தை எடுக்க மாட்டார். நீங்கள் வந்து பிங்க் படம் பார்த்தீங்கல்ல, அந்த படம் தான் வந்து நேர்கொண்ட பார்வை, அதுவும் இதுவும் வேற வேறையா இருக்கும். அதனால அந்த டேலண்ட் வந்து ஹெச் வினோத்துக்கு இருக்கு. நிச்சயமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு. நீங்கள் சொல்ற மாதிரி அந்த விஷயங்களை எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும்ல. அந்த படத்தை அப்படியே எடுத்து கொடுக்கறதுல என்ன பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? அப்படி பார்க்கணும்னா அந்த பகவந்த் கேசரி தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதே போய் எல்லாரும் பார்த்துருவாங்கல்ல. ஸோ இது விஜய் படம்னும் போது, இது விஜயோட கடைசி படம்னும் போது இதில் அரசியல் பேச போறார். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஃபேமிலியோட கனெக்ட் ஆன படமா இருக்க போது, ஒரு பெண்களுக்கான படமா இருக்க போது, பெண்களுக்கு வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நாயகனா வந்து விஜய்ல இதில் இருக்க போறாரு. அவரோட பொண்ணுக்கு நடக்கிற அநீதி அதுதான் நமக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த பொண்ணு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷாக்ல எந்திரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பெண்ணுக்கு நடந்த அநீதி தான் தெரியுது. யாரா என் பொண்ணு மேல கை வைக்க சொன்னது அப்படின்னு ஒரு மாசான ஒரு டயலாக்கோட என்ட்ரி கொடுக்குறாருன்னும் போது அது அங்க வந்து எப்படி இந்த சம்பவம் அடுத்தடுத்து வந்து தேடி போகும்போது எப்படி இது அரசியலுக்குள்ள போகுது, எப்படி இது அரசியலுக்குள்ள கனெக்ட் ஆகுது, இது எப்படி வந்து இது முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே வந்து நிச்சயமா அந்த ஹீரோயிசம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நிச்சயமா பெருசா இருக்கும். விஜய் வந்து போலீஸ் ஆஃபீஸரா தெரியப்படுத்தல எல்லாம் நடிச்சார்ல, அதுல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு மாஸா இருப்பார். அவர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப்ல மாஸா இருப்பாரு. இதுல ஃபயரா இருக்காரு. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு காட்சியும் அனல் பறக்குது சார். அதே மாதிரி இந்த ஓவரால் ட்ரெய்லரு இதில் என்னன்னா அனிருத்தோடைய மியூசிக் சார். ராவணம் மவண்டான ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது அந்த ஆடியோ லான்ச்லேயே பயங்கரமாக இருந்தது. ட்ரெய்லரோட அந்த சாங்கை பார்க்கும்போது இன்னும் அடுத்த லெவலில் இருக்குது. அது எப்படி சார் இருந்துச்சு அந்த எனர்ஜி? மமிதா பைஜுவோடைய ஆக்டிங், அதாவது இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து பெருசா வந்து விரும்புவாங்க. அதாவது நீங்க ரஜினி படம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு வந்துச்சுல, அந்த மாதிரி தான் இந்த சாங்கை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த பாட்டை பாடும்போது, பெரிய ஹீரோ இதில் நடிக்கும் போது அந்த கனெக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மக்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பாட்டு மட்டும் இல்லை, அனிருத்தனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்களா, அந்த ஒரு 2 நிமிஷம் 52 செகண்டுக்குள்ள தெறிக்க விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காரு. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் பிரமாதமா மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் அவர் தான் சொன்னார்ல, அதாவது மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ன்னு சொன்னார்ல, அந்த அளவுக்கு அனிருத் அப்படின்னா உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா எல்லா விதமான மியூசிக்கும் எல்லா விதமான ட்ரெண்டிங்கான விஷயங்களும் அனிருத் கிடைச்சுங்கிற அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயோட கடைசி படம் போது மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் விறுவிறுப்பாக தான் இருக்க போகுது. ட்ரைலரை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஸோ அந்த மேக்கிங்க்கு ஏற்ற மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தால் தான் அது வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து அனிருத் வந்து நிச்சயமா வந்து தவற விட்டுருக்க மாட்டாருங்கிறது இந்த ட்ரெய்லர்லேயே சொல்றாங்க.
ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக்கு, விஜயோட ஆக்ஷனு, ஹெச் வினோத்தோட டைரக்ஷனு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் இருக்காரு, வந்து அரசியல்வாதியாக வராரு. அரசியல்வாதியாக பிரகாஷ்ராஜ் வந்தாலே அவர் ஆட்டோமேட்டிக்காகவே அரசியல்வாதி பிரகாஷ்ராஜா இல்லை நடிகர் பிரகாஷ்ராஜான்னு கண்டுபிடிக்க முடியாம அளவுக்கு கேரக்டரோட இன்வால்வ் ஆயிடுவாரு. பாபி தியோல் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு. எப்போவுமே ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோக்கு நேர மோதுற மாதிரி ஒரு வில்லன் இருக்கணும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருந்தால் தான் அவனை எதிர்த்து நீங்கள் போராடினீங்கன்னா தான் உங்களோட பவரை காட்ட முடியும். ஆடியோ ரிலீஸில் சொன்னார்ல, அதாவது வந்து நம்மளோட எதிரி வந்து பலசாலியாக இருந்தால் தான் அவனை எதிர்த்து போராடினாதான், அப்படி ஜெயிச்சாதான் நம்மளும் பலசாலிங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும்னு சொன்னார்ல. அப்படி ஒரு வில்லனா வந்து பாபி டியோல் இருக்காரு. அது இல்லாமல் பிரியாமணி, நரேன், இன்னும் பல பேர் இந்த படத்தில், அமிதா பைஜு எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும். ட்ரைலரை பார்க்கும்போது எப்படின்னா, இது வழக்கமான விஜய் படத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு விஜய் இதுக்குள்ள வந்து 50% இதுக்குள்ள வந்து ஆக்ஷன், ஃபேமிலி ட்ராமா, சென்டிமெண்ட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தா கூட இன்னொரு 50% முழுக்க முழுக்க அரசியல் தான் பேசியிருக்காருன்னு தெரிய வருது. சார், இந்த ஓவரால் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே சார் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவா படம் ரிலீஸ் ஆக போது ஃபர்ஸ்ட் ஷோ வந்தது, அதுக்கப்புறம் ஷோவை கேன்சல் பண்ணி அந்த படம் ஓவராலாக சோஷியல் மீடியாலாம் வந்தது. இப்போ அப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் இருக்கு. அதில் வந்து டைம் டு லீட் அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கே அவர் போட்டு வாட்டி வதக்கிட்டாங்க. மீண்டும் விஜய் அவர்களே சொல்லியிருந்தார் ஒரு மேடையில், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிறதுக்குனா வாய்ப்பு இருக்கா? ஜனநாயகன் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் மீண்டும் தலைவா மாதிரியே ஃபர்ஸ்ட் ஷோ வந்ததுக்கப்புறமா முழுக்க இந்த படம் சோஷியல் மீடியாவில் தான் இருக்க போகுது, ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடக்க போகுதுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து சார்? இல்லை, அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போதே அதில் நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்க தான் செய்யும். அது விஜய்க்கும் தெரியாமலாம் இருக்காது, தெரிஞ்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதில் டவுட்டே கிடையாது. அதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, இந்த படத்திலே வருது பார்த்தீங்களா டைலாக், அதாவது மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கோட இருக்கான், இப்போ அவனை கொண்டோம்னா கடவுளாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதனால இப்போ வந்து நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து நீங்கள் விஜயை டச் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிவர்ஸாக மாறிடும். அதனால் நிச்சயமாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காது. இது 9ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆகும். நிச்சயமாக தியேட்டரில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக, பேங்க் பண்ணுற ஒரு வெற்றி படமாக, விஜயுடைய கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுக்குற வெற்றி படமாக இது இருக்கும். அதெல்லாம் வந்து எதிர்ப்புகள் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், எதிர்ப்புகள் இருக்கும். ஆனா தடைகளை தகர்த்து வந்து இந்த படத்தை வந்து வெற்றி காணுவார் விஜய். சரி, இப்போ வரைக்கும் சென்சார் போர்ட்லேருந்து சென்சார் வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்சாரே வரலன்ற போது எப்படி படம் ரிலீஸ் ஆகுன்ற கேள்வி இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அதை பற்றின உங்களுடைய கருத்து சார்? சென்சாரே வரல அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா, நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரே ரத்தமாக இருக்குது படத்தில். ட்ரைலரை பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் 52 செகண்டுக்குள்ளேயே அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, மாசான ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னும் போது முழு படத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதில் வந்து வெட்டு குத்து அடி தட்டி அப்படிதான் இருக்க போகுது. நிச்சயமா ஒரு கமர்ஷியல் படம்னும் போது, ஒரு கமர்ஷியல் ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகர் நடிக்கும் போது அப்படிப்பட்ட படங்கள் தான் இன்னைக்கு எடுக்கிறாங்க. அது விஜய் படம் இல்லை. அப்படின்னும் போது விஜயுடைய கடைசி படம் போது இதை வந்து ஷூர் ஷாட் அடிக்கணுங்கிற வந்து கால்குலேஷன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது விஜய்க்கு இல்லாம இருந்திருக்குமா, ஹெச் வினோத்துக்கு இல்லாம இருந்திருக்குமா, இல்லை அந்த டோட்டல் க்ரூக்கு இல்லாம இருந்திருக்குமா? ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை 100% வெற்றி படமா மாற்றணுங்கிறதுக்காண்டி முழு உழைப்பை போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சென்சார்ல சில காட்சிகளை வந்து ஆட்சேபனை தெரிவித்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க, யூஏ தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காட்சிகள் 1-2 இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு பேச்சுவார்த்தை, அது வந்து இயக்குனரோட சென்சார் போர்டு வந்து பேசுவாங்க. அப்படி அது இயக்குனர் சொல்ற விஷயங்களுக்கு உடன்பட்டா அதை நீக்குவாங்க, அந்த எப்படி சொல்றது, தளர்த்துவாங்க அந்த கட்ஸை. இல்லை அப்படின்னா அவங்க சொன்னதை வந்து செஞ்சுட்டாங்கன்னா நிச்சயமா சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மைதான். ஆனால் நிச்சயமாக தேதி 9க்குள்ள நிச்சயமாக சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்க. அதுல எல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. அது இல்லாமல் அதாவது வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே எல்லாமே சென்சார் நடந்துருச்சு. அங்கே படம் பார்த்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருக்கு, விறுவிறுன்னு இருக்கு, மாஸாக இருக்கு அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அது ஒரு ஆக்ஷன் ஹீரோ நடிக்கிற படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. ஆனால் அதில் அரசியல் பண்ணுறாரு கடைசி படம்னும் போது அது வேற ஒரு ரீச்சை கொடுக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.